PS5 Pro வாங்கின அப்புறம் என்னோட அக்கௌண்ட் எல்லாத்தையும் சைன்இன் பண்ணிட்டு அதோட நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு நைட்டெல்லாம் வந்து தட்டி விட்டுட்டேன். எல்லா கேமையும் டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டுட்டு நான் படுத்து தூங்கிட்டேன். மறுநாள் காலையில் எழுஞ்சி பார்த்தேன், எல்லா கேம் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு கேம் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் விளாடும் போது நியூ கேமாக வருது. நியூ கேம் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு வருது. நான் உண்மையில சொல்கிறேன், எனக்கு இது அறவே தெரியாது. ஒரு கொன்சோலேருந்து இன்னொரு கொன்சோல் நான் மாற்றுருவோம், சேஃப் கேம் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேஃப் கேம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு இது பண்ணணும், அந்த கன்சோலில் பக்கத்தில் வச்சு பேர் பண்ணி அதுலேருந்து எல்லாத்தையும் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். சரிங்களா? ஸோ அது வந்து லைக் டேக் அப் டு ஒரு 2 ஹவர் பேஸ் ஆன் யுவர் இன்டர்நெட் கனெக்ஷன். சரிங்களா? பேஸ் ஆன் யுவர் இன்டர்நெட் கனெக்ஷன். ஸோ நான் என்ன செஞ்சேன், அந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். சரியா வரல. 2-3 வாட்டி எனக்கு வந்து ஃபெயிலியர் ஆச்சு. சரிங்களா? ஒரு 2 ஹவர் 3 ஹவர் எனக்கு ஆட்டுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக டைம் வருது. மேபி என்னோட இன்டர்நெட் பிரச்சனையா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் நான் நிறைய தேடி பார்த்தேன். யூடியூப்ல நிறைய டுட்டோரியல் போட்டிருந்தாங்க. யூஎஸ்பிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணி சொல்லி எல்லாம் பொய்யான ஒரு வீடியோ செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கடைசியா எங்க வந்து என்னன்னா, இந்த PS Plus எசென்சியல் அதுதான் என் கண்ணுக்கு பட்டுச்சு. ஸோ அதில் வந்துட்டு என்ன போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, எக்ஸ்க்ளூசிவ் பேக்ஸ், கிளவுட் ஸ்டோரேஜ், ஷேர் பிளே, மந்த்லி கேம்ஸ், ஆன்லைன் மல்டிபிளேயர், எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்கவுண்ட்ஸ். ஸோ அப்போ அதில் பார்த்தா அதில் வந்து உங்கள் கேம் சேஃபை வந்து நீங்கள் அதில் வந்துட்டு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். அப்போ நான் பார்த்தோன்னே, என்னடா இது நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், இவ்வளோ நேரம் வரவே இல்லை. ஸோ வேறு வழி இல்லாமல் கிளவுட் ஸ்டோரேஜை சப்ஸ்கிரைப் பண்ணேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தெரியுமா காய்ஸ், எனக்கு வந்து சேஃப் கேம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்துட்டு நம்ம டைமை போட்டு விளையாடுறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு சேஃப் கேம் இல்லாமல் போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அப்புறம் திருப்பி நம்ம ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ அது கொஞ்சம் எனக்கு அறவே பிடிக்காது அந்த மாதிரி. ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து PS Plus எசென்சியல் அந்த இதை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணேன். 1 மாதம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட PS5ல போயிட்டு எல்லாத்தையும் அப்லோட் பண்ணேன். சேஃப் கேம் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணேன். கொஞ்ச நேரத்தில் அப்லோட் பண்ணிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும், 3 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் என்னும் தான் அப்லோட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோட PS5 Proவில் வந்துட்டு எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிட்டேன். எல்லாம் அங்கங்கே போயிட்டு கரெக்டாக உட்காந்துருச்சு. திறந்தோடனே கரெக்டாக வந்துருச்சு. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்புறம் செட்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இங்கே இருக்கும் அந்த மாதிரி சேஃப் டாட்டா அண்ட் கேம் செட்டிங் ஆப்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே சோனி வந்து கொடுத்துருக்குற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிலீட் தான். சரிங்களா? வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அப்லோட் டு கிளவுட் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். அதோட இதுலேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், டிலீட்டும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியே வச்சுருந்தீங்கன்னா சிங்க்கும் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா கைஸ்? ஸோ யாரெல்லாம் வந்துட்டு அந்த மெத்தட் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிடுச்சுன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? இது எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு ஈஸியான மெத்தட். எத்தனையோ ஒரு அரை மணி நேரத்தில் வேலையை முடிச்சிட்டேன். சரிங்களா? அவர் கணக்கில் உட்காந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறத விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இஃப் யூ ரியலி வேல்யூ யுவர் சேஃப் கேம், ஏன்னா எனக்கு வந்து என்னோட சேஃப் கேம் வந்து ரொம்ப வேல்யூ. ஸோ இதுக்கு முன்னுக்கு அப்படி தான் வந்துட்டு எனக்கே தெரியாமலே என்னோட கோஸ்ட் ஆஃப் துஷிமாவோட சேஃப் கேம் வந்து அழிச்சிட்டேன் நான். எனக்கே தெரியல. ஏன்னா நான் 2-3 கேம் கப்பல் ஆஃப் கேம் சேவ் பண்ணி வச்சிருந்தேன் உங்களுக்கு, நான் அழிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்க்குறேன் என்னால் முடியல. ஸோ ஆனால் கேம் விளாண்டு முடிச்சிட்டேன். பட் நானே எனக்கு தெரியாமல் அழிச்சிட்டேன். ஸோ ஈஸியான மெத்தட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கேம் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் திருப்பியும் PS Pro டவுன்லோட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் கேம் உங்கள் சேவ்ஸ் உங்களுக்கு முக்கியம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? டிஜிட்டல் கேம்லாம் வந்து உங்கள் கூடயே இருக்கும். சில பேர் CD விளையாடுவாங்க, விளாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து செல் பண்ணிடுவாங்க. அவங்களுக்குலாம் இது வந்து தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி யாராச்சும் டிஜிட்டல் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி PS5 Pro வாங்கினீங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம். மேபி அடுத்து PS6 கூட வந்துட்டு யூஸ் பண்ணலாம் இந்த கிளவுட் ஸ்டோரேஜை. சரிங்களா? ஓகே கைஸ்? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து ஈஸியான மெத்தட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.